Welcome to Vedantu and now I'm Shravanee Ma'am. Good evening. So இன்னைக்கு chapter 9 உடைய book back answers எல்லாத்தையுமே நம்ம recall பண்ண போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் உடைய ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணிருப்போம். ஸோ சொல்யூஷன்ஸ் உடைய ஷார்ட் ஆன்சர்ஸை கம்ப்ளீட்டா தரோவா படிச்சுட்டோம். ஸோ அதை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பை த எண்ட் ஆஃப் த லைவ் நோ இப்போவே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின்னாங்கி இருக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 1 வீக்ல லெஸ் தேன் 1 வீக், ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள நம்மளுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நம்ம எழுத போறோம். அப்போ வாட் இஸ் த பிளான்? ஹாஃப் இயர்லி உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிக்க போறோம். செகண்ட் வந்து வேதாந்து உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் படிக்க போறோம். அண்ட் எங்களுடைய இம்பார்ட்டன்ட் லைவ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. இதை மட்டும் அட்டென்ட் பண்ணா, இதை 3 பண்ணாலே போறோம், ஷார்ட்டா 95+ அவுட் ஆஃப் 100 நீங்க எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மை டியர் தீ மின்னல் பேட்ச், சாட்ல கடகடன் தீ மின்னல் பறக்க விடுங்க, பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு வந்து வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ எல்லாருமே எப்படியாச்சும் படிச்சணும், எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பீங்க. ஆனா நம்மளால படிக்க முடியாது. லைக் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். எந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லவா? லைக் நம்ம வந்து ஒரு சாப்டர் எடுத்து ஒரு கொஸ்டின் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், பாதியிலேயே இந்த கொஸ்டின் வருமோ வராதோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் நமக்குள்ள வந்துடும். ஸோ வேற கொஸ்டினுக்கு போயிடுவோம். அந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்குள்ளேயே வேற ஒரு கொஸ்டின் நம்ம போயிடுவோம். ஸ்டார்டிங்லலாம் நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தாட் தான் இருக்கும். ஆனா இப்போ கரெக்டா எக்ஸாம்குள்ள போயிட்டு பேப்பர்ல நீங்க படிக்காம அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்ட ஒரு கொஸ்டினை பார்க்குறப்போ முன்னாடியே படிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணும். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ அந்த மாதிரி முன்னாடியே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தா மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அப்படின்னா திஸ் இஸ் த டைம் யூ ஆல் நீட் டு வேக் அப். ஓகே, ஸோ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். பப்ளிக் எக்ஸாம் உடைய 75% ஆஃப் த ப்ரிப்பரேஷனை இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் ரிமைனிங் இருக்கக்கூடிய ரிவிஷன் டேஸ்ல நம்ம மற்ற சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ என்ன படிக்கிறது, என்ன விடுறது, எங்க ஸ்டார்ட் பண்றது, எங்க முடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் வித் த ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் and go with the Vedantu model question paper. So இன்னும் யாரெல்லாம் half yearly question paper download பண்ணல no அப்படின்னு chatல போடுங்க. யாரெல்லாம் நம்ம சேனல்ல கொடுத்த half yearly question paperலாம் டவுன்லோட் பண்ணி print out போட்டு வச்சிட்டீங்க yes அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். chatல யாரெல்லாம் இன்னும் half yearly question paper download பண்ணாம இருக்கீங்க? நோவா? ஏன்பா, என்னப்பா ஆச்சு? ஏன் நோ? எங்க இருக்குன்னு தெரியலையா? நோ, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து நோ சொல்றீங்க. சரி, ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பருடைய லிங்க், அந்த வீடியோவுடைய லிங்கை நான் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து தரேன். சரியா? ஓகே, ஸோ நான் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து தரேன். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யார் சார் உங்களுக்காகவே ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம வேதாந்து உடைய மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு ½ an hourல வந்து எல்லாருமே வந்து ரிமைண்ட் பண்ணுங்க. சரியா? ஒரு ½ an hourல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் இயர்லி உடைய கொஸ்டின் பேப்பர் லிங்க்ஸ் அண்ட் தென் வேதாந்து உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரோம். நிறைய பேர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் எங்க கொடுத்தீங்க, டவுன்லோடே பண்ணல அப்படின்றாங்க சார். எங்க அந்த முகங்களை ஒரு வாட்டி காமிக்க சொல்லுங்க. முகத்தை காமிக்க முடியாது. நோ சாட்ல போடுறாங்க சார். எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்திருக்கோம். क्वेश्चन சொல்லி தரலன்றாங்களா? இல்ல, ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் இன்னும் பிரிண்ட் அவுட் டவுன்லோடே போடலையா அவங்க? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சார். ஓகே, இல்ல நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரெகுலரா டெய்லி வரவங்களுக்கு மேபி தெரியும். கமெண்ட்ஸ்ல கொடுத்துடலாம் இல்லையா சார்? தாராளமா. இல்ல அப்பெல்லாம் இல்லை, எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும்னா கொஞ்சம் போய் தேடி எடுக்கட்டும். ஆமாம்,
அது என்ன அவ்வளோ சோம்பேறித்தனமா நமக்கு மார்க் எடுக்கிறதுக்கு வாங்க. சரியா? பசங்களா, நீ வந்து என்ன செய்யணும் பேசிக்கா, இங்கே வீடியோஸ் கிளிக் பண்ணுறியா? கிளிக் பண்ணிவிட்டு தப்பாரு இவங்க பிரச்சனை என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா மாடல் பேப்பரா? ப்ரீவியஸ் அப்படின்னாவா? ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் தான் பார்க்கணும். பல கிலோமீட்டர் போனேன்னு அது நிறைய வீடியோ போட்டுடுறோம்ல, அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பேசாமல் அந்த வீடியோ எடுத்து டைம் இல்லை. அதுதான் சார், இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க பின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆமாடா, போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுராப்பா. இந்த வீடியோ கிரீன் கலர். இப்போ இந்த வீடியோ நீ கிளிக் பண்ண எல்லாரும், சரியா? இப்போ இதில் தபர் இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ், இதில் வர கமெண்ட் காமிக்காது. ஆமாம், பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷனில் காட்டிடலாம். இங்கே பாரு, லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோவில் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்குமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டோன்ட் வரி, எல்லாருமே அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி நல்ல பிள்ளையா சமத்தா எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிச்சிரு. சரியா? பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கோம்ப்பா. பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு ஆஷா மேம் உங்களுக்கு மாடல் क्वेश्चन பேப்பர் மைக்ல சொல்லிடுங்க சார். இங்கிலீஷ்க்கு வந்து ஆஷா மேம் உங்களுக்கு மாடல் क्वेश्चन பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதையும் நீங்க மறக்காம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நீங்க டவுன்லோட் போட்டுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா you have here for science. okay, so science-க்கும் இங்கிலீஷ்க்கும் அந்த மாடல் क्वेश्चन பேப்பரை டவுன்லோட் மட்டும் பண்ணது இல்லாம அதை படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்க 7:30 லைவ் செஷனை வந்து மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ண போறீங்க. சரியா? இதுக்கப்புறம் 7:30 லைவ் செஷனை நீங்க யாருமே வந்து மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ண போறீங்க. ஸோ தட் இந்த வேதாந்து மாடல் क्वेश्चन பேப்பர், ஹாஃப் இயர்லி क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இன்னையோடைய லைவ் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஸோ 9th சாப்டருடைய புக் பேக் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த கமெண்ட்ஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணியிருக்கிறது என்னதுன்னா வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ். ப்ரீவியஸ் லைவ் செஷன், போன லைவ் செஷனில் வந்து நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதனால ஷார்ட் ஆன்சர்ஸுடைய லிங்க்கை வந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம லாங் ஆன்சரும் ஹாட்ஸ் கொஷினும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ டெய்லி 1 டீடைல்ல போட்டுட்டு தான் இருக்கும் ராஜ்குமார். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ காந்தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ் அ மாஸ் லீடர் டீடைல் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஈவி பெரியாருடைய டீடைல் உங்களுக்கு வரப்போகுது. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ எல்லாருமே சாட்ல ஃபயர் போடுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ டக்குன்னு லைக்கை போடுப்பா. சரியா? யா. ஸோ இப்போ 9th சாப்டருடைய ஷார்ட் ஆன்சர்ஸ் சூப்பரா நம்ம போன லைவ் செஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். நான் குயிக்கா 1 மினிட் அப்படியே ரீகால் பண்ணிட்டே போயிட்டு அப்படியே லாங் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ 2-3 சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹோமோஜீனஸ் மிக்சரா ப்ரிப்பேர் பண்றது தான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ பைனரி சொல்யூஷன் அப்படின்னா என்னது? அதுல ஒரே ஒரு சொல்யூட் அண்ட் தென் ஒரே ஒரு சால்வெண்ட் இருக்கு அப்படின்னா, 1 solute 1 solvent இருந்தா அதை நம்ம பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கேஸ் இன் லிக்விட், லிக்விட்ல கேஸ், அப்போ அது என்னது? சோடா வாட்டர். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு நம்ம சொல்லலாம். ஸோ சோடா வாட்டர்லாம் கேஸ் இன் லிக்விட். இதோ பாருங்க, சால்ட் சொல்யூஷன் விச் இஸ் solid in liquid. solid in liquidக்கு நம்ம salt solution, sugar solutionலாம் சொல்லலாம். கோல்ட் எதுக்கு எக்ஸாம்பிள்? solid in solid, alloy இல்லையா? காப்பரும் கோல்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம், ரெண்டுமே மெட்டல், ரெண்டுமே solid, ரைட்? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன், ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் which is gas in gas. புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்த क्वेश्चन பாருங்க, aqueous and non aqueous. aqueous solution அப்படினா என்னப்பா? வாட்டர் வந்து சால்வெண்டா இருக்கு அப்படினா அது aqueous solution. வாட்டர் இல்லாம வேற எது சால்வெண்டா இருந்தாலும் அது non aqueous solution. ஓகே, சோ salt water வந்து aqueous solutionக்கு ஒரு எக்ஸாம்பிள். சல்ஃபர் அண்ட் கார்பன் டைசல்ஃபைடு வந்து non aqueous solutionக்கு ஒரு எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? ஓகேப்பா. அடுத்தது பாருங்க, வால்யூம் பெர்சென்டேஜ் அப்படின்னா என்னது? volume of solute by solvent into 100. So the ratio of volume of solute to solution
தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் வால்யூம் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து கோல்டு ரீஜியன்ஸ்ல நல்லா வாழுது. ஏன்னா கோல்டு ரீஜியன்ஸ்ல கேஸ் உடைய டிசல்யூஷன் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் வந்து அதிகம். ஸோ டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறப்போ when the temperature goes down, colder regionsல டெம்பரேச்சர் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? colder regionsல நம்மளுடைய temperature வந்து எப்படி இருக்கும்? atmospheric temperature வந்து கம்மியா இருக்கும் இல்லையா? so when the temperature goes down நம்மளுடைய solubility வந்து அதிகமா இருக்கும். solubility of oxygen in water வந்து நமக்கு எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ்டா இருக்கும். so oxygen நல்லா இருந்தாலே aquatic animals வந்து நல்லா வாழும். so cold regionsல தான் aquatic animals சூப்பரா வாழும். ஓகே, அடுத்து பாருங்க, define hydrated salt. hydrated salt அப்படின்னா என்ன? the number of water molecules found in crystalline substance. ஒரு crystalline substanceல எத்தனை water molecules இருக்கோ அதை தான் water of crystallization அப்படின்னு சொல்றோம். சரியா? so அந்த salts தான் நம்ம hydrated salts. hydratedனாலே அதுல தண்ணி ஆட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுல தண்ணி ஆட் ஆயிருக்கு. காப்பர் சல்ஃபேட்ல தண்ணி ஆட் ஆயிருக்கு, மெக்னீசியம் சல்ஃபேட்ல தண்ணி ஆட் ஆயிருக்கு. அதை தான் நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு சால்ட்ல தண்ணி இருந்தா ஹைட்ரேட்டட் சால்ட். ஓகே, hot solution of copper sulfate வந்து நமக்கு crystals ஃபார்ம் ஆகுது when it cools. இதுவும் நம்ம பார்த்தோம். கூல் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும்? அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்மியாகும். so molecules comes closer அதனால தான் நமக்கு அது crystals ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ரைட்? ஓகே, so deliquescent and then hygroscopic இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளாசிஃபை பண்ணோம். இன்னையோடைய லைவ் செஷன்ல வாட் இஸ் deliquescent, வாட் இஸ் hygroscopic அப்படிங்கறத இன்னுமே டீடைல்டா நம்ம படிக்க போறோம். ஓகே, சூப்பர்ப்பா. சோ லாங் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம பார்த்தது ஃபாஸ்ட் ரீகால் ஆஃப் த ஷார்ட் ஆன்சர்ஸ். இன்னைக்கு யாரெல்லாம் நியூவா வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம 7:30க்கு வந்து லைவ் செஷன் இருக்கும். ஸோ இந்த சேனல் எஸ்பெஷலி ஃபார் த தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ட்ரீம்ஸை சூப்பராக எக்ஸெல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? சம. லெட்ஸ் பிகின் வித் த லாங் ஆன்சர்ஸ். ராஜ்குமார், எல்லாரும் கேட்குறாங்க, ஓகே நீ என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து இதானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ வந்து ப்ராக்டிகல்ஸ் டீச் பண்ணுங்க அப்படி சொல்லாதீங்க. லைவ் முடியட்டும், பை த எண்ட் ஐ வில் டூ இட். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ ப்ராக்டிகல்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ பை த எண்ட் ஆஃப் த லைவ் நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? இப்போ யாரும் ஸ்பாம் பண்ண வேண்டாம். ப்ராக்டிகல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிகல்ஸை பற்றி ஆனால் பயப்படாதீங்க. ப்ராக்டிகல்ஸை பற்றி பயப்படாதீங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர் பேச்சை கேளுங்க. ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ, ரெக்கார்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், அப்சர்வேஷனாக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போகிறோம். ப்ராக்டிகல்ஸ்க்கு யூ ஆல் வில் கெட் மார்க். பட் ப்ராக்டிக்கலில் எந்த பார்ட் டிஃபிகல்ட்டாக இருக்குது, கால்குலேஷன் பார்ட்டா இல்லை என்ன டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். சோஷியல் டீட்டெயிலில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ இந்த கிளாஸ் எல்லாரும் கவனிங்க, யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம், வேற எதை பற்றியும் பேச வேண்டாம். சரியா? ரைட் ஷார்ட் நோட் ஆன் saturated and unsaturated solution. சொல்யூஷன்ல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குப்பா, saturated solution and then unsaturated solution. அப்படின்னா என்ன? a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called as saturated solution. ஓகே, என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு. அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில நான் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிட்டே வரேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், கலக்கிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், கலக்கிறேன், கலங்கிருச்சு, அதாவது மிக்ஸ் ஆயிடுச்சு. 3வது ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், அதுவும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிகிட்டே வரப்போ இன்னொரு ஒரு ஸ்பூன் போட்டோன்னா அது வந்து கரையாது, அது அப்படியே தங்கிரும், அவ்வளோதான் கரையும், இதுக்கு மேலே கரையவே கரையாது. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ நம்மளும் வந்து படிப்போம், பயங்கர மோட்டிவேட்டடா எக்ஸாமுக்கு நம்ம படிப்போம். ஒரு சாப்டர் படிப்போம், 2 சாப்டர் படிப்போம், 1 hour படிப்போம், 2 hour படிப்போம், 3 hour படிப்போம். பட் நமக்கு ஒரு சேச்சுரேட்டட் ஜோன் அப்படின்னு இருக்கும்ல,
இதுக்கு மேலே என்னால் ஒரு கொஷின் கூட படிக்க முடியாது, பிரெயினே ஃபுல்லாக இருக்கு, செம்ம டயர்டாக இருக்கு, நான் நிறையா படிச்சுட்டேன், ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கேன், இதுக்கு மேலே என்னால் ஒரு கொஷின் கூட படிக்க முடியாது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷனில் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணவே முடியாது, சொல்யூட்டை ஆட் பண்ண முடியவே முடியாது. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா அது கரையாது, சாலுபிளாக இருக்காது. அதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த சேச்சுரேட்டட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ எம் ஸோ மச் சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட்னா அந்த அளவுக்கும் மீறி அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? எஸ், a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent. அந்த solventல இதுக்கு மேல solute ஆட் பண்ண முடியாது, ஆட் பண்ணா அது கரையாது. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், we call it as saturated solution. Okay, super. 36 gram of sodium chloride அப்படின்னா என்ன, உப்பு, NaCl. 36 gram of NaCl நம்ம 100 gram of waterல கலக்கிறோம். என்ன டெம்பரேச்சர்? at 25 degrees Celsius. form saturated solution. 100 grams of waterல 36 grams of solute, அதாவது உப்பு மட்டும்தான் நீங்க ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேல ஆட் பண்ணீங்கன்னா கரையாது, அதுக்கு மேல ஆட் பண்ணீங்கன்னா கரையாது. எப்ப? 25 டிகிரி செல்சியஸ்ல. மேபி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஹீட் பண்ணீங்கன்னா வேணா கரையும். சரியா? ஸோ 36 கிராம் தான் 100 கிராம்ல வந்து நீங்க ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேல ஆட் பண்ணாது கரையாது. ஸோ அதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து unsaturated solution. unsaturated solution என்ன தெரியுமா? unsaturated solution is one that contains less solute than that of saturated solution. இந்த 36 கிராமுக்கு கம்மியா இருக்கிற எல்லாமே unsaturated தான். சரியா? ஸோ எக்ஸாம்பிள், ஒரு டம்ளர்ல வந்து 3 ஸ்பூன் உப்புக்கு மேல போட்டா கரையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில 3 ஸ்பூனுக்கு மேல போட்டா அது கரையாது அப்படின்னா, 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன்னா அது என்னது? unsaturated. சேச்சுரேஷன் அது ஒன்றும் அட்டைன் பண்ணல, unsaturated அப்படின்னு அர்த்தம். சரியா? கரெக்டா பாருங்க. less solute, solute வந்து கம்மியா இருக்கு, தண்ணியில இருக்க வேண்டிய உப்பு வந்து கம்மியா இருக்கு, less solute than that of saturated solution. ஒரு saturated solutionல இருக்க வேண்டிய அளவை விட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் அந்த தண்ணி வந்து இருக்கு. சரியா? 10 gram or 20 gram or 30 gram of sodium chloride in 100 grams of water. 100 grams of waterல 10 கிராமோ 20 கிராமோ 30 கிராமோ solute இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா saturated அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா unsaturated அப்படின்னு சொல்றோம். 36 கிராம்ஸை வந்து saturated அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் யாருக்கெல்லாம் கிளியர்? இந்த கொஸ்டின் யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம்ப்பா கிளியர்? கிளியர், சூப்பர். ஓகே, சம. இப்போ what are all the factors affecting solubility? ஓகே, solubilityனா என்ன? கரையும் தன்மை. உப்பு வந்து தண்ணியில கரையுது இல்லையா, அந்த கரையும் தன்மையை தான் வந்து solubility அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வெயிட் பண்ணுங்க சேச்சுரேட்டட் ஸ்டடிக்கு அப்புறமும் கூட எப்படி மேம் படிக்கிறது சொல்லுங்க. அது வந்து சாதாரணமா முடியாதுப்பா. நீங்க முதல்ல அப்போ உங்க பேரே நீங்க லூசர்னு வச்சுட்டீங்களா, சேச்சுரேட்டட்க்கு அப்புறம் நீங்க படிக்க முடியாது. ஓகே, ஃபைட்டர் அப்படின்னு வந்து வைக்கணும். நம்மளால முடியாது. எல்லாரும் லிசன் பண்ணுங்க, நல்ல கேள்வி. லூசர் கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்விதான். நம்மளால இதுக்கு மேல முடியாது, ஐ எம் சோ டயர்ட், எனக்கு போறோம் அப்படின்னா யூ ஹாவ் 2 ஆப்ஷன், 2 ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியும், தூங்கிடு அப்படிங்கிற மாதிரி நீ படுத்து தூங்கிடலாம். யூ கேன் டேக் அ ரெஸ்ட், யூ கேன் டேக் பிரேக் அண்ட் தென் ரெஸ்யூம் அகெயின். திருப்பி போயிட்டு நீ படிக்கலாம். இல்லவே இல்லை, நான் படிச்சே ஆவேன், ஜெயிச்சே ஆவேன், உனக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு, உனக்குள்ள ஒரு வெறி இருக்கு அப்படின்னா நீ படிப்ப. சரியா? நீ வந்து படிப்ப. இஃப் யூ வாண்ட் டு டூ இட், if you have to do it, you will find a way to do it. okay, so அதுதான், உனக்கு அதை பண்ணியே தான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீ அதை வந்து பண்ணிடுவேன். சரியா? அப்போ அந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு டெஸ்பிரேஷன் வேணும், எனக்கு இந்த மார்க் வேணும், இது இல்லாட்டி எனக்கு வேற வழியே கிடையாது, நான் படிச்சே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு எண்ணமே வந்து உனக்கு முடியாட்டியும் உனக்கு டயர்டா இருக்கிறப்பையும் வந்து உன்னால பண்ண முடியும். ஓகே, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐ டோன்ட் நோ ஹூ செட் திஸ்,
நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து I saw people who are telling, அதை பார்த்து தான் சொல்கிறேன், நானும் சொல்லலை. பார்த்தீங்க அப்படின்னா if you cannot run, walk. ஓகே, உன்னால் ஓட முடியலன்னா நட. if you can't walk, at least crawl and go. உன்னால் வந்து ஓட முடியலன்னா நீ வந்து நடக்கவும் முடியலன்னா தவழ்ந்தாவது போ. ஓகே, பட் கீப் மூவிங், டோன்ட் ஸ்டாப், பட் கீப் மூவிங். புரிஞ்சுதா? யூ நீட் டு கீப் மூவிங். ஓகே, யா. ஸோ coming to the second question, motivation, information எல்லாம் போறோம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். Everybody stay focused. Focus ரொம்ப முக்கியம். Okay, yeah. So what are all the factors influencing the solubility? Solubility வந்து influence பண்ற factorsலாம் வந்து என்ன? எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வருது, வேற எந்த டீச்சருக்கு வர மாட்டேங்குது. ஓகே, தோ இதை சொன்னேன். ஓகே, யா. So nature of the solute and solvent. Solute and then solvent உடைய nature, தன்மை. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரெஷர். இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இப்போ உப்பு தண்ணி இருக்கு, சால்ட் வாட்டர் இருக்கு. அதுல சால்ட் வந்து சொல்யூட்டா சால்வெண்டா? சால்ட் வந்து சொல்யூட்டா சால்வெண்டா? நியூவா வந்தவர்கள் அனைவருக்கும் வெல்கம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஓகே, டக்குன்னு சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. சால்வெண்டா? சொல்யூட். ஓகே, உப்பு வந்து என்னப்பா? உப்பு வந்து சொல்யூட். எது நம்ம கம்மியாக ஆட் பண்ணுறோமோ அது வந்து சொல்யூட், எது நிறையா இருக்கோ அது வந்து சால்வெண்ட். சரியா? ஓகே, அப்போ தண்ணி வந்து சால்வெண்ட், உப்பு வந்து சொல்யூட். ஓகே, சாய் உங்க மேல கோவம்லாம் இல்லை சாய், நீ நம்ம பையன், நான் உனக்கு வந்து என்ன சொல்றேன், அட்வைஸ் பண்றேன், நீ கண்டிப்பா கேட்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். சரியா? Although water dissolve an enormous variety of substance, both ionic and covalent, it does not dissolve everything. வாட்டரை வந்து நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? வாட்டரால நிறைய விஷயத்தை வந்து கரைக்க முடியும், அதாவது டிசால்வ் பண்ண முடியும். டிசால்வ் அப்படின்னா வாட்டர்ல தண்ணியில போட்டு நீங்க நிறைய விஷயத்த கரைக்க முடியும். ஆனா எல்லாத்தையும் கரைக்க முடியுமா? முடியாது இல்லையா? மண்ணை கரைக்க முடியுமா? முடியாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? கரைக்க முடியாது. The phrase that scientists often use when predicting solubility is like dissolves like dissolves like. நம்ம இப்போ வந்து புதுசா வந்து ஒரு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நல்லா வந்து அவங்க கூட நல்லா ஜெல் ஆயிட்டாங்க, 2 பேருக்கும் நல்லா வந்து ஒத்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்றோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம எப்படி இருப்போம்? நல்லா ஜெல்லா இருப்போம், நல்லா வந்து ஒத்து போயிருப்போம். ஏன்னா 2 பேருக்குமே நிறைய அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து சேமா இருக்கும். உனக்கும் இந்த டிவி ஷோ பிடிக்குமா? எனக்கும் இந்த டிவி ஷோ பிடிக்கும். உனக்கும் இந்த கலர் பிடிக்குமா? எனக்கும் இந்த கலர் பிடிக்கும். 2 பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அவுட் ஆஃப் நிறைய ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸாலாம் இருந்திருக்காங்க. பட் சொல்றேன், மேஜரா நம்மளுடைய ஃப்ரெண்ட் வந்து நமக்கு ஒத்து போற மாதிரி இருப்பாங்க. அப்பதான் நம்ம அவங்க கூட வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்து இருப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னா அது 2த்துக்கும் ஏதோ ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருந்தாதான் அது வந்து டிசால்வ் பண்ணும். ஏன்னா டிசால்வ் அப்படின்னா என்னப்பா? கெமிக்கல் பாண்ட் இல்லையா? இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, H2O, இந்த வாட்டர்ல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா H2Oல H ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? சோ இந்த ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணும். நீ எப்படி உன் ஃப்ரெண்டு கூட பாண்ட் மேக் பண்ற, அந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து எது கூட பாண்ட் மேக் பண்ணுதோ அதுதான் ஹைட்ரஜன் கூட வாட்டர் கூட வந்து டிசால்வ் ஆகும். ஹைட்ரஜன் பாண்டிங் எது இருக்கோ அதுதான் வாட்டர் கூட டிசால்வ் ஆகும். அதுதான் லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவோம். என்ஆர்எம்எஸ்னா அதிகமா நிறைய அப்படின்னு அர்த்தம். வாட்டரால நிறைய டிசால்வ் பண்ண முடியும், ஆனா எல்லாத்தையும் முடியாது. சரியா? உன்னால நிறைய படிக்க முடியும், ஆனா எல்லாத்தையும் படிக்க முடியுமா? முடியாது. கட்டது கைமண்ணல். உன்னால நிறைய வேணா படிக்க முடியும், பட் யூ cannot study everything. அதேதான். This expression means that dissolving occurs when similarity exists between solute and solvent. அந்த சொல்யூட்டுக்கும் அந்த சால்வெண்ட்டுக்கும் சிமிலாரிட்டி இருக்கணும். ஒரே மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து டிசால்வ் ஆகும். உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ ஒரு விஷயம் காமனா ஒத்து போகும் இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் வந்து காமனா ஒத்து போகும், அதனால தான் நீங்க 2 பேர் ஃப்ரெண்டா இருக்கீங்க. அதே மாதிரிதான் சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஒத்து போகணும், சிமிலாரிட்டிஸ் இருக்கணும், அப்பதான் டிசால்வ் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. காமன் சால்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சோடியம் குளோரைட். அது வந்து போலார் காம்பவுண்ட். ஏன் போலார் காம்பவுண்ட் எப்படி சொல்றாங்க? இங்க பாரு, Na+
Cl minus இல்லையா positive and negative charge இருக்கு so polar compound அப்படின்னு சொல்றோம் and dissolves readily in polar solvent like water H2O இருக்கு இல்லையா அது எப்படி பிரியும் நமக்கு H plus and OH minus so waterம் polar saltம் polar நீயும் polar நானும் polar அதனால தான் water வந்து தண்ணில salt வந்து தண்ணில கரையுது ஓகேவா ரெண்டுமே polar அப்படிங்கிறதுனால தான் salt வந்து நம்ம தண்ணில கரையுது நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நடத்த போறேன் இப்போ சரியா லிசன் பண்ணுங்க non-polar compounds are soluble in non-polar solvents non-polar compounds எல்லாமே non-polar solventல dissolve இருக்கும் polar compounds polarல தான் soluble இருக்கும் புரியுதா polar வந்து polar solventல தான் dissolve ஆகும் non-polar solventல தான் dissolve ஆகும் but example fat salt dissolved in ether ஈத்தர்ல வந்து fat dissolve ஆகிற மாதிரி but non-polar compounds do not dissolve in polar solvent but polar compound do not dissolve in non-polar solvent அப்படியே ஆப்போசிட் வந்து நமக்கு நடக்காது சரியா எஸ் சோ இப்போ பாத்தீங்க அப்படினா போலார்ல தான் டிசால்வ் ஆகும் நான் போலார்ல தான் டிசால்வ் ஆகும் மாறி டிசால்வ் ஆகாது சிம்பிளா சொல்றேன் கவனிங்க நேச்சர் ஆஃப் சொல்யூட்டன் எனக்கு தான் வருது மத்த வேற யாருக்கு நடக்குது லூனா உங்களுக்கு கோவம்லாம் இல்லப்பா சோதிக்கிறாங்களே நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் சரியா நீங்க வந்து क्वेश्चन கேட்டு அந்த சாட்டுக்கு ரிப்ளை பண்ணட்டுமா இல்ல டீச் பண்ணட்டுமா ஃபர்ஸ்ட் let us complete the portions okay long answers முடிச்சிடலாம் லாஸ்ட் 5 minutes கூட we can உங்க கேள்வி எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்றேன் பண்ண மாட்டேன்னு சொல்லல இப்போ ஃபோக்கஸோட கவனிங்க அண்ட் நான் நடத்துறதுல டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க லைக் என்ஆர்எம்எஸ்னா என்னன்னு சாய் கேட்டார் அந்த மாதிரி நான் நடத்துறதுலேருந்து கேள்வி கேட்டா சொல்லுங்க ஓகேவா வீரலட்சுமி உங்களுக்கும் தான் ஓகே I accept that compliment but கவனிங்க இப்போ ஓகே ஏன்னா நான் ஃபோக்கஸ்டா இருக்கேன் ஈத்தர்னா என்ன படிப்பீங்க அடுத்த வருஷம் வந்து அந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஈத்தர் எல்லாத்தையுமே படிப்பீங்க சரியா ஓகே ஸோ லைக் பாரு எனக்கு மட்டும் தான் வந்துட்டே இருப்பான் இவன் லைக் dissolves in like ஓகே போலார்ல தான் டிசால்வ் ஆகும் நான் போலார்ல தான் டிசால்வ் ஆகும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்து கூட டிசால்வ் ஆகணும்னா ரெண்டு பேருக்கும் சிமிலாரிட்டிஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் சரியா ரெண்டுத்துக்கும் சிமிலாரிட்டிஸ் ஏதாவது கண்டிப்பா இருக்கணும் போலார்னா என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதோ பார் போலார்னா என்ன போல் நார்த் போல் சவுத் போல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் எண்ட் இருக்கும் பாசிட்டிவ் எண்டும் நெகட்டிவ் எண்டும் இருக்கும் Na+Cl- அதே மாதிரி இங்க பாருங்க H+ and OH-. ஓகேவா சூப்பர் டவுட் கேளுங்க லூனா கண்டிப்பா நான் வந்து ஆன்சர் பண்றேன் சரியா எஸ் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் solubility ஆஃப் solid in liquid அதாவது தண்ணியில நான் உப்பு கரைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பதான் லிக்விட்ல சாலிட் இல்லையா சோ சாலிட் இன் லிக்விடுக்கு solubility எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் increases with increase in temperature ஓகே சோ இப்போ நம்ம ஸ்வீட்லாம் செய்யறதுக்கு சக்கரை பாகு செய்வோம் இல்லையா சர்க்கரையை போடுவோம் அப்புறம் ஹீட் பண்ணுவோம் அப்பதான் அந்த சர்க்கரை வந்து தண்ணி கூட நல்லா கலக்கும் ரைட் சோ சாலிட் இன் லிக்விட்னா solubility increases when temperature increases மறக்காதீங்க சாலிட் இன் லிக்விடுக்கு சர்க்கரை பாகு ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு நார்மலா அது டிசால்வ் ஆகலைன்னா நான் போயிட்டு ஹீட் பண்ணுவேன் அடுப்புல வைக்கிறப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் இல்லையா நல்லா வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகும் ரைட் சச்சின் ப்ளீஸ் வெயிட் லூசா நான் இந்த ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு ஐ வில் டெல் யூ ஓகே நான் போலார்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட்ஸ் இருக்காது நான் போலார்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட்ஸ் வந்து இருக்காது அயானிக் கோவேலண்ட்டை பத்தி படிப்போம் ஓகே we will study இப்போ ஓகேவா எஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா solubility வந்து இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றப்போ சாலிட் இன் லிக்விட்ல ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் சுகர் வில் டிசால்வ் இன் வார்ம் வாட்டர் தேன் இன் கோல்டு வாட்டர் ஒரு சாதாரணமா தண்ணியில நீ சுகர் ஆட் பண்ணி கலக்கிறத விட நம்ம அதை ஹீட் பண்ணோம்னா நிறைய சுகரை வந்து நம்ம கலக்க முடியும் இல்லையா அதுக்கு தான் சக்கரை பாகு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஹீட் வந்து அப்சார்ப் ஆகும் ஹீட் வந்து ஹினாட்டா கண்டிப்பா சொல்றேன்ப்பா அதெல்லாம் பாஸ் பண்ணுங்க நான் இதை முடிச்சிட்டு சொல்றேன் ஓகே யா ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிச்சுன்னா அது எண்டோதெர்மிக் ப்ராசஸ்
ஹீட்டை ரிலீஸ் பண்ணிச்சுனா வெளியில லிபரேட் பண்ணிச்சுனா அது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ல solubility increases with increase in temperature. நல்லா கவனி, எண்டோனா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிறது, எண்டோனா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ எண்டோ வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. அப்போ நான் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணா சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா இட் லிபரேட்ஸ் ஹீட். எண்டோனா இட் அப்சார்ப்ஸ் ஹீட், எக்ஸோனா ஹீட்டை வெளியில விடும். அதுக்கு ஹீட் வேணாம், அப்போ போயிட்டு நான் ஹீட்டை கொடுத்தா solubility decreases with increase in temperature. solubility என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நம்ம பார்க்க போறோம் solubility of gases in liquid. இதுதான் இம்பார்ட்டன்ட். இது மட்டுமே ஒரு தனி क्वेश्चनா கேட்பாங்க. ஹாட்ஸ் क्वेश्चन நம்ம இன்னைக்கே படிக்க போறோம், இப்போவே படிக்க போறோம். ஓகே, ஸோ solubility of solid in liquid பார்த்தோம். solid in liquidல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா solubility இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்க பாருங்க gases in liquid. gases in liquidக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். tell me some example. yes, எண்டோனா உள்ள, எக்ஸோனா வெளியில. வெரி குட், கரெக்ட் பா. gases in liquidக்கு எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சோடா, வெரி குட், ரைட், வெரி குட், வெரி குட், சூப்பர். சோடா அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், ரைட். இப்போ சோடாவை நம்ம வந்து சூடு பண்ணுவோமா இல்லை ஃப்ரிட்ஜில் வைப்போமா? சோடா பாட்டிலை வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போமா இல்லை சூடு பண்ணுவோமா? ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த கேஸஸ் வந்து நம்ம திறந்தோன்னா அப்படியே அந்த கேஸ்லாம் வெளில வரும்ல, அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாதான் இருக்குமா இல்லை நம்ம நல்லா வச்சு கொதிக்க வச்சா இருக்குமா? கொதிக்க வச்சா இருக்குமா? இருக்காது, ஃப்ரிட்ஜில் வச்சாதான் இருக்கும் இல்லையா? விச் இஸ் லோ டெம்பரேச்சர், கோல்டில் தான் வந்து இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கொஸ்டினை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன கொஸ்டின்? ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஒரு கொஸ்டினை பார்த்தோம். கோல்டில் தான் வந்து, கோல்டர் ரீஜன்ல தான் வந்து ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகும். ஆக்சிஜன்ங்கிறது ஒரு கேஸ், வாட்டர் வந்து லிக்விட். ஸோ கேஸ் டிசால்விங் இன் லிக்விட் வந்து அதிகமாக இருக்கும் இன் கோல்டர் ரீஜன் அப்படின்னு நம்ம படித்தோம். எந்த கொஸ்டின்ல? வெரி குட், ரம்யா சொல்லிட்டாங்க. ஃபிஷ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் படித்தோம். ஏன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் கோல்டர் ரீஜன்ல அதிகமாக இருக்கு? அப்போ கேஸ் தண்ணியில கலக்குது, அந்த சாலிபிலிட்டி டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா தான் சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கு. புரிஞ்சுதா? எஸ், solubility of gases in liquid decreases with increase in temperature. நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண பண்ண சாலிபிலிட்டி கம்மியாகும். சோடாவை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சா எல்லா கேஸும் போயிடும், சாலிபிலிட்டியே இருக்காது, கேஸ் தண்ணியில கலந்தே இருக்காது. ஓகே, ஜென்ரலி வாட்டர் கண்டெய்ன்ஸ் டிசால்வ்ட் ஆக்சிஜன். வாட்டர்ல வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கும்பா. ஓகேவா? எப்பயுமே வாட்டர்ல வந்து கலக்கப்பட்ட டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து இருக்கும். அப்போ நம்ம வாட்டரை இப்போ ஹீட் பண்றதுனால the solubility of oxygen in water decreases. நம்ம வாட்டரை வந்து ஹீட் பண்றதுனால ஆக்சிஜன் தண்ணியில கலக்கிற தன்மை வந்து கம்மி ஆயிடுது. ஆக்சிஜன் எஸ்கேப்ஸ் in the form of bubbles. ஆக்சிஜன் எல்லாமே வந்து என்ன ஆகும்? தண்ணியிலேருந்து, வாட்டர்லேருந்து பபுள்ஸா எஸ்கேப் ஆயிடும். சரியா? பபுள்ஸா எஸ்கேப் ஆயிடும். ஓகே, சூப்பர். aquatic animals live more in colder region. இதுதான் அந்த क्वेश्चनக்கு நம்ம படிச்ச ஆன்சர். அதனால தான் aquatic animals வந்து colder regionல தான் அதிகமா வாழுது hotter regionை விட. ஏன்? ஏன்னா இந்த amount of dissolved oxygen வந்து coldல தான் அதிகமா இருக்கு. amount of dissolved oxygen present in the colder regions தான் high. So நீங்க solid in liquidல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா solubility இன்க்ரீஸ் ஆகுது. கேஸ் இன் லிக்விட்ல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா solubility டிக்ரீஸ் ஆகுது, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம், which is effect of pressure. So effect of pressure is observed only in the case of solubility of gas in liquid. gas in liquidனா அந்த சோடா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சோடாவை இப்ப நல்லா பிரஷர் கொடுத்து நம்ம மூடி வச்சிருக்கோமா இல்ல பிரஷரே கொடுக்காம ஃப்ரீயா ஓபன்ல வச்சிருக்கோமா? பிரஷர் கொடுத்து நல்லா டைட்டா இறுக்கி மூடி வச்சிருக்கோமா இல்ல பிரஷரே கொடுக்காம ஈஸியா மூடி வச்சிருக்கோம், திறந்து வச்சிருக்கோமா? ஆர் வி கிவிங் பிரஷர் ஆர் நாட்? எஸ், பிரஷர் கொடுக்குறோம் இல்லையா? பிரஷர் என்ன பண்றோம்? இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ
when the pressure is increased, the solubility of gas in liquid increase. Pressure increase பண்ணீங்கன்னா கண்டிப்பா கோகுல்ராஜ் pressure increase பண்ணீங்கன்னா நம்ம solubility of gas in liquid என்ன ஆகும் நமக்கு வந்து increase ஆகும். Okay, super. So now the common examples like carbonated beverages na drinks. Beverages la என்னலாம் வரும்? Coffee, tea எல்லாமே வரும். சரியா? Coke எல்லாமே வரும். Soft drinks, household cleaner containing aqueous solution of ammonia, formalin aqueous solution of formaldehyde. Okay, so இதெல்லாமே cleaning agent க்கு நம்ம யூஸ் பண்றோம்ப்பா. Okay, cleaning agent க்கு aqueous solution of ammonia gas வந்து தண்ணியில கலந்து டிசால்வ்டா வச்சிருப்பாங்க. formalin solution of formaldehyde வந்து formalin solution வந்து வச்சிருப்பாங்க. சரியா? சோ இது எல்லாமே ஹை பிரஷரா இருக்கனால, நம்ம டைட்டா ஹை பிரஷரா இருக்கிறதுனால தான் அதோடைய solubility வந்து அதிகமா இருக்கு. ராஷ்மிகா கண்டிப்பாப்பா 9th இம்பார்ட்டண்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் 10th பசங்க ஃபுல் போர்ஷன் ஹாஃப் வேலி எழுத போறாங்க. they are facing a lot more pressure. சரியா? 10th பசங்க வந்து ஃபேஸ் பண்ற பிரஷர் வந்து இல்ல அவங்களால. ஸோ நீங்க கண்டிப்பா 10th போனா வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. லைக் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், ரிலேட்டிவ் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், டீச்சர் சைட்லேருந்து வந்து ப்ரெஷர் இருக்கும். அவங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் போர்ஷன் எழுதுறப்போ எதை படிக்கிறது எதை விடுறது நிறைய ப்ரெஷர்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள இப்போதைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணுறோம். சரியா? ஸோ வி ஆர் ஹேண்ட்லிங் 10th சேனல், 11th சேனல், 12th சேனல், 3 சேனல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் போகிறாங்க, ப்ளஸ் பயங்கர ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருக்கனால 10th பசங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஹை இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சரியா? கண்டிப்பா 9th-க்கும் உண்டு. 9th-க்கும் சைட் பை சைட் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். we are giving our best, பட் கண்டிப்பா will help you out. ஓகே, டோன்ட் வரி, உங்களுக்கும் படிப்போம். சரியா? யா. ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின். சரியா? நான் இப்போ உங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்க போறேன். என்னது அப்படின்னா, நான் ஐ எம் டேக்கிங் அ சாலிட் அண்ட் லிக்விட், ஒரு சாலிட் அண்ட் லிக்விட் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறேன். சாலிட் அண்ட் லிக்விட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஐ எம் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர். அப்போ ஐ எம் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர். அப்போ சாலுபிலிட்டி என்ன ஆகும்? ஓகே, சாலிட் இன் லிக்விட். ஓகே, சாலிட் இன் லிக்விட் எடுத்துக்கிறேன். என்ன ஆகும்? solubility increase ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். tell me an example. எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம் டக் டக்குன்னு சாட்ல. என்ன ஆகும்? சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன் இதெல்லாம் சொல்லலாம். சுகர் சொல்யூஷன்லாம் நம்ம வந்து ஹீட் பண்ணோம்னா நிறைய சுகர் வந்து டிசால்வ் ஆகும். சரியா? ஓகே, இப்போ கேஸ் அண்ட் லிக்விட்ல நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ சாலிபிலிட்டி என்ன ஆகும்? சாலிபிலிட்டி என்ன ஆகும்பா? இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? வெரி குட், சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் கண்டிப்பா நம்ம சோடா, ட்ரிங்க்ஸ் அது எல்லாமே வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ எஃபெக்ட் ஆஃப் பிரஷர் பார்க்கலாம். நம்ம இப்போ எஃபெக்ட் ஆஃப் பிரஷரை நம்ம எப்பயுமே கேஸ் அண்ட் லிக்விட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ரைட்? ஸோ நான் பிரஷரை இன்க்ரீஸ் பண்றேன், கேஸ் அண்ட் லிக்விட். எக்ஸாம்பிள் சேம் சோடா. அப்போ சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? let me know in the chat section. let me know quickly. என்ன ஆகும்? வெரி குட், பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு क्वेश्चन என்ன தெரியுமா? போலார் சால்வெண்ட். ஓகே, போலார் சால்வெண்ட் யார் எதில டிசால்வ் ஆவாங்க? போலார் சால்வெண்ட் எதில டிசால்வ் ஆவாங்க? போலார்லையா நான் போலார்லையா? போலார் சால்வெண்ட் will get dissolved in polar compounds will dissolve in what solvent? போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து எதில் டிசால்வ்டா இருக்கும்? வெரி குட், போலார் சால்வெண்ட்ல தான் வந்து டிசால்வ்டா இருக்கும். நான் போலார் எதுல கரையும்? சாலிபிலிட்டி எதுல கரையும்? நான் போலார்ல தான் கரையும்.
ஸோ நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்ல நம்ம ஒன்று படித்தோம். என்னது? லைக் dissolves in like அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் காமன் ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணாதான் அதோடைய டிசல்யூஷன் அதிகமாக. ஷார்ட் கி ஃப்ரிங்கல் டிஃபெக்ட்லாம் சொல்லி கொடுத்தாச்சுப்பா லூசர். நீங்கள் என்ன இப்போ 12th ஸ்டூடெண்ட்டா? ஓகே சூப்பர்ப்பா. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம போறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் கிளியரா? லைக் டிசால்வ்ஸ் இன் லைக். வெரி குட். இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். கிறிஸ்டல் கிளியர். சூப்பர். ஒரு சின்ன புஷ் கேன் ரியலி ஹெல்ப் யூ அவுட் பா. ஓகே, சின்னதாக நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் நம்ம போடுறதும் வந்து நம்மளுடைய மார்க் வந்து இன்டைரக்ட்லி இட் இஸ் கோயிங் டு பூஸ்ட். ஓகே சூப்பர். யா, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இது என்னது? மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது MgSO4 அப்படிங்கிறது வந்து ஒரு சால்ட். இது வந்து ஒரு சால்ட். சால்ட்ல தண்ணி, அப்ப அது வந்து ஒரு ஹைட்ரேட்டட் சால்ட் இல்லையா? அது வந்து ஒரு ஹைட்ரேட்டட் சால்ட். மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை ஹீட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை நான் ஹீட் பண்றேன், தண்ணி தனியா பிரிஞ்சு போயிடும். இதோ பார், இது தனியா பிரிஞ்சு போயிடும். MgSO4 தனியாவும் இந்த 7 வாட்டரும் தனியா பிரிஞ்சிருவாங்க. ஸோ இங்க பாருங்க, மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை நான் வந்து ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ ஆன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட் எனக்கு கிடைக்குது. ஆன்ஹைட்ரஸ்னா என்ன? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், தண்ணி கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரியா? தண்ணி கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரியா? மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது என்னதுப்பா? மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஆன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட். ஃபெமிலியர் டிஸ்டர்பிங் ஸ்டூடெண்டா நிறைய பேர் இருக்காங்களே, யாருன்னு தெரியலையே. யோகேஷா தானே? யா, MgSO4 அப்படிங்கிறது வந்து இங்க நமக்கு தண்ணி இல்லாம இருக்கு. இது தண்ணி கூட இருந்தது, ஹைட்ரஸா இருந்தது. இங்க தண்ணி இல்லை, அதனால தான் ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னு நம்ம வந்து ஆட் பண்றோம். ஓகே, யா. So when magnesium sulfate heptahydrate crystals are gently heated, it loses 7 water molecules and becomes anhydrous magnesium sulfate. magnesium sulfate heptahydrate நம்ம ஹீட் பண்றப்போ இந்த 7 வாட்டர் மாலிக்யூலை இது லூஸ் பண்ணிடும். லூஸ் பண்ணிட்டு தனித்தனியா பிரிஞ்சிரும். anhydrous magnesium sulfate நமக்கு கிடைக்குது. புரிஞ்சுதா? சூப்பர். என்ன டவுட் ராஜ்குமார்? what doubt do you have? What doubt do you have? அங்க போய் 12th கிளாஸ் கவனிடா. ஓ, நீ பயாலஜி குரூப் கிடையாதா? எப்படி படிச்சுட்டு இருக்க யோகேஷ்? டெய்லி ஸ்டடி பிளான்னா பாக்குறீங்களா நீங்களா? டெய்லி ஸ்டடி பிளான் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் PDF கொடுத்துட்டு இருக்கோம் கம்யூனிட்டி போஸ்ட்ல. பார்க்காதவர்கள் தயவு செய்து பார்க்கவும். ஓகே, யா. வாட்டர் எவாபரேட், அவ்வளவுதான். நான் போலார் சால்வெண்ட் எக்ஸாம்பிள் பென்சீன். நான் போலார் பென்சீன்லாம் நான் போலார். சரியா? இங்க பாரு, C6H6 பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ட்லாம் கிடையாது. ஓகே, C6H6 பென்சீன்லாம் வந்து ஒரு நான் போலார். ஓகே சூப்பர். ஸோ இப்போ அடுத்து வந்து பாருங்க, இப்போ அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸிப்பா. மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4, இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. MgSO4 H2O 7H2, இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்றேன்? ஹீட் பண்றேன். ஹீட்டிங் பண்றப்போ MgSO4 இதுதான் ஆன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்ஃபேட், அதுவும் 7 வாட்டரும் எனக்கு தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். ஓகே, பிளஸ் ஏன் வந்தது பிரிக்கும் போது? ஆமா, ஏன்னா தனியா பிரிஞ்சிடுறாங்கல்ல. இங்க ஒரே காம்பவுண்டா இருக்காங்க, தண்ணி கூட இருக்கு, இங்க தண்ணி தனியா பிரிஞ்சு போயிடுது. solubility என்றால் என்ன? ஓகே பார்க்கலாமா? solubility is defined as the number of grams of solute that can be dissolved in 100 grams of solvent to form a saturated solution at a given temperature and pressure. நான் அண்டர்லைன் பண்ண மாதிரி கரெக்டா படி. solubility அப்படின்னா என்னதுப்பா? number of grams of solute. ஓகே, எவ்வளோ grams of solute dissolved in, can be dissolved in
100 grams of solvent. 100 grams of solventல நம்ம எவ்வளோ grams of solute வந்து dissolve பண்றோம் to form a saturated solution. ஒரு saturated solution form பண்றதுக்கு. Like 36 gram of sodium chloride in 100 grams of water அப்படின்னு படிச்சோம் இல்லையா? 36 gram of water in Luna. ஓகே, நீங்க படக்கு பேசிட்டு இருக்கேன். நான் இப்பதான் 10th பசங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிலாம் 11th பசங்க கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி பேசினேன். இப்போ நீங்க இங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ ஜூனியர்ஸ்க்குலாம் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி 9th பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு நீங்க டெய்லி வீடியோ போட மாட்டீங்க, டெய்லி லைவ் வர மாட்டீங்க அப்படின்னு. நான் இப்பதான் சொல்றேன் 10th பசங்க ரொம்ப சீரியஸ், நிறைய ப்ரெஷர் அண்டர்கோ பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க இங்க ஜாலியா பொறுப்லெஸ்ஸா விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன ஆகும்? ஓகே, புரியுதா? எனக்கு புரியுது. நீங்க எல்லாருமே உள்ள ரொம்ப ப்ரெஷர் அண்டர்கோ பண்ணிருக்கீங்க, வெளியில அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறீங்க. பட் ஸ்டில் டோன்ட் டூ தட். ஓகே, யா. So solubility is defined as the number of grams of solute. எவ்வளோ grams of solute 100 grams of solventல dissolve ஆகுதோ, 100 grams of solventல dissolve ஆகுதோ, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Saturated. To form a saturated solution. ஒரு saturated solution form பண்றதுக்கு at a given temperature and pressure. Okay, so at a given temperature and pressure, அதை தான் நம்ம solubility அப்படின்னு define பண்றோம். Deliquescent and then hygroscopic என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எப்போ படிக்க போறோம்? ஓகே, இப்போ பிஸ்கெட் இருக்குப்பா. பிஸ்கெட் நான் வெளியில வச்சிருக்கேன். அந்த பிஸ்கெட் என்ன ஆகும்? நமுத்து போகும். எப்படி நமுத்து போகுது? ரொம்ப நேரம் பிஸ்கெட் நார்மலா வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கெட்டை நார்மலாக நம்ம வெளில வச்சிருக்கிறப்போ அது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது அப்படியே நமுத்து போயிடும். விச் பிகாஸ் அது வாட்டரை என்ன பண்ணுது அப்படின்னா அப்சார்ப் பண்ணுது. ஓகே, வாட்டரை அது என்ன பண்ணுது? நமக்கு அப்சார்ப் பண்ணிக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஒன்று எடுங்களேன். அது சாலிடாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் வெளில வச்சு அது தண்ணியை அப்சார்ப் பண்ணி அதுவே லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுதான். சரியா? அதுவே என்ன ஆயிடுது? நமக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ நீ என்னதான் தண்ணியை அப்சார்ப் பண்ணாலும் பிஸ்கெட் லிக்விடா மாறாது. பட் அதே பிஸ்கெட் தண்ணியை அப்சார்ப் பண்ணி ஒரு லிக்விடா டம்ளர்ல குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஹியர். when exposed to atmosphere, ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா நீங்க அட்மாஸ்பியர்ல வெளியில காட்டுறப்போ அட் ஆர்டினரி டெம்பரேச்சர், நார்மலான ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல they absorb moisture and do not dissolve. மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணிக்கும். சுத்தி இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் அது என்ன பண்ணிக்கும்? அப்சார்ப் பண்ணிக்கும். ஆனா அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல கரையாது, கரைஞ்சி போயிடாது. சரியா? When exposed to atmospheric air at ordinary temperature, they absorb moisture and dissolve. இதுதான்ப்பா டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். இங்க they do not dissolve. ஹைக்ரோஸ்கோபிக்னா அது டிசால்வ் ஆகாது. சுத்தி இருக்கிற தண்ணியை அப்சார்ப் பண்ணிக்கும், ஆனா கரையாது. ஆனா டெலிக்வசென்ட்னா கரைஞ்சிடும். டெலிக்வசென்ட் அப்படின்னா அது என்ன ஆயிடும்? நமக்கு கரைஞ்சிரும். சரியா? அடுத்து பாருங்க, கிறிஸ்டல் சால்ட். ஆமா, சம்டைம்ஸ் இந்த கிறிஸ்டல் சால்ட்ஸ்லேயே ஒரு 2-3 விதம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில வச்சோன்னா அப்படியே தண்ணியாவே மாறிடும். சரியா? மூடி போடாம வச்சோம்னா. ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் do not change its physical state on exposure to air. physical state அப்படின்னா என்ன? சாலிட், லிக்விட், கேஸ், இதெல்லாம் தான் physical state அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிஸ்கெட்டா தான் இருக்கும், சாலிட் தான். தண்ணியை அப்சார்ப் பண்ணாலும் அது சாலிட் தான். ஆனா இதே தண்ணியை அப்சார்ப் பண்ணி அது கரைஞ்சிருச்சுன்னா அது லிக்விடா மாறிடும் இல்லையா? ஸோ டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் இட் பிசிக்கல் ஸ்டேட். அதோடைய பிசிக்கல் ஸ்டேட்டே மாறிடும். அது சாலிட்லேருந்து லிக்விடாவே மாறிடும். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் மே பி அமார்ஃபஸ் சாலிட் ஆர் லிக்விட். ஓகே, அமார்ஃபஸ் சாலிடா இருக்கலாம். 12th பசங்களுக்கு இந்த அமார்ஃபஸ் சாலிட்னா என்னன்னு தெரியும். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. வுட்டு இருக்கு இல்லையா? வுட்டு சாலிடா? Yes, it is solid. Okay, ice. wood வச்சுப்போம். வுட்டுக்கு வேற என்ன எடுத்துப்போம் அப்படின்னா next one is glass எடுத்துப்போம். glass it is not a true solid.
கிளாஸை வந்து நம்ம சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சூடோ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரப்பர் எடுத்துக்கோங்க, ரப்பர் வந்து ஒரு கிறிஸ்டலான ஒரு சாலிட்ஸ் கிடையாது. ரப்பர் வந்து ஒரு சூப்பர் கூல்டு லிக்விட், அதாவது ஒரு அமார்ஃபஸ் தான். பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க, சாலிடா கிடையாது, அதெல்லாம் அமார்ஃபஸ். பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ் இதெல்லாம் வந்து அமார்ஃபஸ். இதெல்லாம் நம்ம உருக்கி வேற ஷேப்புக்கே மாற்ற முடியும். இதெல்லாம் உருக்கி வேற ஷேப்புக்கு வந்து நம்ம மாற்ற முடியும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், அமார்ஃபஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. கிறிஸ்டலின் தான் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. ஸோ டெலிக்விசன்ட் சாலிட்ஸ்லாம் அமார்ஃபஸா இருக்கலாம். அமார்ஃபஸ் சாலிட்ஸ்னா டெலிக்விசன்ட்டை அதாவது டெலிக்விசன்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ் ஹைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும். டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னா பக்காவான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். சரியா, பக்காவான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். எஸ், கண்டிப்பா மேக்ஸுக்கும் யூ கேன் சால்வ் யுவர் டவுட்ஸ் ஹியர். கரெக்ட் லூசர், இந்த நேரத்துக்கு போய் படிக்கலாம் நீங்க. ஓகே, யா. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, தே டு நாட் டிசால்வ். அட்மாஸ்பரிக் ஏர்ல நீங்க காட்டினீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்து அது டிசால்வ் ஆகாது. சரியா, அது வந்து டிசால்வ் ஆகாது. ஆனால் டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு டிசால்வ் ஆகிடும், தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிடும். ஓகே, ஸோ ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ ஹைக்ரோஸ்கோபிக் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மாற்றிக்காது, சாலிடாக தான் இருக்கும். ஆனால் டெலிக்விசன்ட் வந்து நமக்கு ஃபிசிக்கல் ஸ்டேட்டே மாற்றிடும். ஓகே, அமார்ஃபஸ் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வரும், கிறிஸ்டலின் வந்து டெலிக்விசன்ட்ல வரும். சரியா, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா a solution is prepared by dissolving 45 gram of sugar in 180 gram of water. Calculate the mass percentage of solute. என்ன ஃபார்முலா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாஸ் பெர்சன்டேஜை நம்மள வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. A solution is prepared by dissolving 45 gram of sugar. ஸோ இந்த இடத்துல சுகர் அப்படிங்கிறது என்னது, சொல்யூட்டா சால்வெண்டா? இந்த இடத்துல சுகர் அப்படிங்கிறாங்கல்ல, அது சொல்யூட்டா சால்வெண்டா? இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஸோ எனக்கு இங்க இருக்கிற அந்த சொல்யூட் வந்து எவ்வளோப்பா இருக்கு, சொல்யூட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கு, ஐ ஹாவ் 45 கிராம் ஆஃப் சுகர், அதுதான் சொல்யூட். சால்வெண்ட் எவ்வளோ இருக்கு எனக்கு, சால்வெண்ட் தான் வாட்டர் இல்லையா, சால்வெண்ட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கு, 180 கிராம் இருக்கு. ஸோ கிவன் எழுதிட்டேன். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் வந்து கேட்குறாங்க. வாட் இஸ் த வெரி குட், தக்ஷனா கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100 இல்லையா. மாஸ் ஆஃப் சொல்யூட், இதோ பாருங்க, மாஸ் ஆஃப் சொல்யூட், மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன், மாஸ் ஆஃப் சொல்யூஷன் into 100. இப்போ சொல்யூஷன் அப்படின்னா அதுல வந்து நமக்கு சொல்யூட்டும் வரும் சால்வெண்ட்டும் வரும் இல்லையா. ஸோ இதுதான் மாஸ் பர்சன்டேஜ், இதுதான் மாஸ் பர்சன்டேஜ் உடைய ஃபார்முலா, ரைட். இப்போ இதே ஃபார்முலாவை தான் நான் எழுதுறேன். இந்த இடத்துல சொல்யூஷன்னா சொல்யூட்டும் வரும் சால்வெண்ட்டும் வரும், ரெண்டும் ஆட் பண்ணாதான் சொல்யூட் இல்லையா. ஸோ which is equal to mass of solute, mass of solute divided by mass of solute plus solvent, mass of solute plus mass of solvent into 100. okay, so இதுதான் mass percentage. okay வா. so வாங்கப்பா, let us solve mass percentage. mass of solute என்ன, 45 gram divided by 45 plus 180 இல்லையா, 45 plus 180 into 100 which is equal to 45 by 180 ல 45 ஆட் ஆனா என்ன வரும், 180 ல 45 ஆட் ஆனா என்னப்பா வரும், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 225, very good, 225 into 100 into 100. okay, so டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம், டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 5 டேபிள் அடிச்சாலே நீங்க அடிச்சிடலாம், 5 டேபிள் அடிச்சாலே எல்லாரும் ஈஸியா நீங்க அடிச்சு போட்டுடலாம்.
என்ன வரும்? வெரி குட், 20% which is equal to 20. புரிஞ்சுதா? So 20% is the right answer. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? Given 45 gram of sugar. அதுதான் sugar solute கொடுத்துட்டாங்க. solute ஓட percent gram கொடுத்துட்டாங்க 45 gram. 180 gram of water. அதுதான் solvent கொடுத்துட்டாங்க. mass percentage formula என்ன? solute by solution. solute by solute plus solvent. 45 by 45 plus 180 into 100. So we got the answer as 20. Okay. அடுத்த problem பார்க்கலாமா? Next problem பாருங்க. 3.5 liters of ethanol present in 15 liters of aqueous solution of ethanol. Calculate the volume percentage of ethanol solution. ஓகே, ஸோ எனக்கு இப்போ இந்த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க? போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன வித்தியாசம்? போன கொஷின்ல சுகர் தனியா வாட்டர் தனியா கொடுத்துருக்காங்க. சுகர் தனியா வாட்டர் தனியா, அதாவது சொல்யூட் தனியா சால்வெண்ட் தனியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா 3.5 liters of ethanol, அதாவது சொல்யூட் பாருப்பா, சொல்யூட்டோடைய வால்யூம் வந்து என்னது? இதோ பாருங்க, சொல்யூட்டுடைய வால்யூம் வந்து 3.5 liters present in 15 liter of aqueous solution of ethanol. இதோ நல்ல கவனி, 15 liters of aqueous solution of ethanol. இங்க பார், solution of ethanol. அப்போ எனக்கு இங்க solvent கொடுக்கல, சொல்யூஷனே கொடுத்துட்டாங்க. அதாவது solute plus solvent 15 liters. Calculate the volume percentage. எனக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? I can easily calculate the volume percentage. கவனி, volume percentage is given by volume percentage is given by volume of solute, volume of solute divided by volume of solution, volume of solution into 100 இல்லையா? into 100. Let us solve. Come. So volume percentage is given by volume of solute என்ன? 3.5 divided by 15. என்னப்பா வரும்? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 3.5 divided by 15 என்ன வரும்? into 100 போட மறந்துட்டேன். into 100. What will be getting? 23.33. கேன்சல்லாம் பண்ண தெரியும் இல்லையா? நிறைய பேர் கால்குலேட் பண்ணி போட்டீங்க அதுக்குள்ள. 23.33%. ஓகே, ஸோ 23.33% is the right answer. சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ் கொஷின். கேன் வி கண்டினியூ வித் த ஹாட்ஸ் கொஷின்? டைம் ஆயிடுச்சு இல்லையா? முடிச்சிடலாமா ஹாட்ஸ் கொஷின் மட்டும்? ஹாட்ஸ் கொஷின் மட்டும் முடிச்சிடலாமா? 1 2 3. ஈஸி தான்டா ஹாட்ஸ் கொஷின். இன்னோட இனியா முடிச்சிடலாம்டா. 3 கொஷின் தான் இருக்கு. என்ன ஒரு 6 நிமிஷம், இன்னும் ஒரு 5 minutes. எஸ் ஆர் நோ? கேன் வி கண்டினியூ அண்ட் கம்ப்ளீட் ஹாட்ஸ் கொஷின்ஸ் ஆல்சோ? இன்னும் ஒரு 10 minutes, அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துல 6 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 1 2 3 4 5 6 to 7 minutesல முடிச்சிடலாம். ஓகே, எஸ்ங்கிறவங்க எல்லாம் ஃபயர் போடுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிக்க. எஸ்ங்கிறவங்க எல்லாம் ஃபயர் போடுங்க பார்க்கலாம். காணும், ஒரு ஃபயரை கூட காணும். ஃபயர், வெரி குட். பரவாயில்ல, பசங்க தீயா படிக்கிறாங்க. மின்னல்லாம் வந்து நோவா? மின்னலும் எஸ் தான், எல்லாமே எஸ் தான். ஏன்னா நான் முடிவு எடுத்துட்டேன், பண்ண போறேன். சரியா? ஓகே. ஸோ ஹாட்ஸ் கொஷின், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின். வினு அப்படிங்கிற பொண்ணா பையனா தெரியல, மேபி கேர்ளா இருக்கலாம். வினு dissolves 50 gram of sugar in 250 ml of hot water. ஒரு சுடு தண்ணியில 50 கிராம் சர்க்கரை எடுத்து 250 கிராம், 250னா ஒரு டம்ளர் சுடு தண்ணியில 50 கிராம் சுகரை வந்து ஆட் பண்றா. சரியா? சரத் அப்படிங்கிற பையன் dissolves 50 gram of same sugar in 250 ml of cold water. ஸோ சரத் வந்து என்ன பண்றான்னா நல்லா ஜில்லு தண்ணி எடுத்துக்கிறான், வினு வந்து சுடு தண்ணி எடுத்துக்கிறான். ரெண்டு பேருமே அதில் வந்து சுகரை கலக்கிறாங்க. சேம் அமௌண்ட் ஆஃப் சுகர், சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். சரத் வந்து கலக்கிறான், இவன் வந்து வினு வந்து கலக்கிறான். என்ன ஆகுது?
who will get faster dissolution of sugar? நீ chatல ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க என் கூட படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். நீ சுடு தண்ணியில சர்க்கரையை ஈஸியா கலக்கலாமா இல்ல சாதா தண்ணி கோல்டு வாட்டர்ல நீ கலக்க முடியுமா? வினு கரெக்ட் இல்லையா? வினு சூப்பர். சோ வினு தான் ஃபாஸ்டரா டிசால்வ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டில படிச்சோம் இல்லையா? solid and liquid உடைய solubility increases with increase in temperature இல்லையா? இதுதான் ஆன்சர். so solid solubility increases with increase in temperature. so இங்க பாருங்கப்பா, solubility of a solid in liquid உடைய solubility increases with increase in temperature. so நீங்க temperature increase பண்ணீங்கன்னா solubility increase ஆகும். so சுடு தண்ணி வச்சிருக்கிற வினு தான் ஃபாஸ்டா டிசால்வ் பண்ணுவா சரத்தை கம்பேர் பண்றப்போ ஈஸி. அடுத்து பாருங்க, ஏ அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் கிறிஸ்டலின் சால்ட் இருக்காம்பா. நம்ம இதுக்கு முன்னாடி மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை ஹீட் பண்ணா அந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டும் வாட்டரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஹீட் பண்றப்போ அந்த 7 வாட்டர் தனியா போயிடும், மெக்னீசியம் சல்ஃபேட் தனியா பிரிஞ்சு போயிடும் பார்த்தோம் இல்லையா? அதே சொந்தக்கார क्वेश्चन தான் இது. சரியா? ஆன் ஹீட்டிங் இட் லூசஸ் ப்ளூ கலர். நான் இப்போ வந்து அந்த ப்ளூ கலர் சொல்யூஷன், அதாவது அந்த உப்பு தண்ணி ப்ளூ கலர் கிறிஸ்டலின் சால்ட்டை நான் வந்து ஹீட் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ப்ளூ கலர் போயிட்டு பி அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கொடுக்குது. when water is added, இப்போ நான் என்ன பண்றேன், திருப்பும் அதுல வாட்டர் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணா வாட்டர் தனியா போயிடும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன், அதுல திருப்பி வாட்டர் ஆட் பண்றேன். அப்போ B gives back to A. அப்போ திருப்பியும் B வந்து A கொடுக்குது. புரிஞ்சுதுக்கா? யா. so write the equation. blue color crystalline salt is copper sulfate pentahydrate. காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் தான் அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் ஏ. நான் அதை என்ன பண்றேன், ஹீட் பண்ணோன்னா அந்த 5 வாட்டர் தனியா போயிடுது, ஆன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் கிடைக்குது. இப்ப திருப்பியும் நான் அதை தண்ணி ஆட் பண்றப்போ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் கிடைக்குது. சரியா? இப்போ இது ரியாக்ஷனா பார்க்கறப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, CuSO4.5H2O இதுதான்ப்பா ஏ, காப்பர் சல்ஃபேட். போன இதுல MgSO4 அப்படின்னு பார்த்தோம், இங்க காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் 5H2O. இதை நான் என்ன தெரியுமா பண்றேன், ஹீட் பண்றப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த 5 வாட்டரை லூஸ் பண்ணிடுது, 5 வாட்டர் தனியா பிரிஞ்சு போயிடுது. காப்பர் சல்ஃபேட்டாவும் 5 வாட்டர் தனியாவும் பிரிஞ்சு போயிடுது. சரியா? இது என்னது, ஆன்ஹைட்ரஸ். தண்ணி கிடையாது, இதுல தண்ணி கிடையாது, அதனால நம்ம அதை என்னன்னு சொல்றோம், ஆன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஆன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை நான் திருப்பி தண்ணி கூட ரியாக்ட் பண்றேன். இப்போ நான் இவங்க 2 பேரையும் ரியாக்ட் பண்றேன். அப்போ இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன், கூல் ஆகி நமக்கு திருப்பி இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் கிடைக்குது. இப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு, இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு. இது வந்து எப்படி இருக்கு, நமக்கு கலர்லெஸ்ஸா இருக்கு. புரிஞ்சுதா? எப்படி மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் பார்த்தோம், அந்த மாதிரி காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. will the cool drinks give more fizz at the top of the hills or at the foot? ஓகே, என்னப்பா ஆன்சர்? மலை உச்சியில கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து அந்த 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 கேஸ் வந்து வெளில நல்லா வருமா? ஃபிஸ்னா என்ன தெரியுமா, நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் ஓபன் பண்ண உடனே அந்த கேஸ் எல்லாம் வெளில வருதுல்ல, அதாவது அந்த தண்ணியில டிசால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. உங்ககிட்ட பாட்டில் வரப்போ தண்ணியில கேஸ் வந்து டிசால்வ் ஆகி இருக்கு. வெயிட் பண்ணுங்க ராஜ்குமார், தண்ணியில கேஸ் வந்து டிசால்வ் ஆகி இருக்கு. ஓகே, நான் இப்போ அதை டாப் ஆஃப் த ஹில்லுக்கு எடுத்துட்டு போறேன். அதாவது அங்கே டாப் ஆஃப் த ஹில்லில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். டாப் ஆஃப் த ஹில்லில் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வந்து நீங்க ஓப்பன் பண்ணோன்னே அந்த கேஸ் எல்லாம் வெளில வந்துருமா, இல்லை பாட்டம் ஆஃப் த ஹில்லில் வந்து இந்த ஃபிஸ் வந்து அதிகமாக வருமா? யோசிச்சு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா
டாப் ஆஃப் த ஹில்லில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் சாலபிலிட்டி அதிகமாக இருக்கும், அப்போது ஃபிஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே பாட்டம் ஆஃப் த ஹில்லில் அனைவரும் வெயிட் கரும், பாட்டம் ஆஃப் த ஹில்லில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அப்போது ஃபிஸ்ஸு கம்மியாக இருக்கும். சரியா? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அப்போ ஃபிஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே யா. கார்போனேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ் கிவ் மோர் ஃபிஸ் அட் த ஃபுட் ஆஃப் த ஹில். ஹில்லுடைய பாட்டம் மலை அடிவாரத்தில் தான் வந்து மோர் கொடுக்கும். ஏன்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேசஸ் இன் லிக்விட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? இந்த சாலிபிலிட்டி வந்து கம்மி ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இந்த கொஷின் நிறைய பேருக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால நான் இதை மட்டும் திருப்பி நடத்துகிறேன். ஒன்றும் இல்லை, அவங்க கொஷினில் கொடுக்கறது என்னன்னா, ஏன்னு ஒரு ப்ளூ கலர் காம்பவுண்டை நான் ஹீட் பண்ணால் ப்ளூ கலர்லாம் போயிட்டு கலர்லெஸ்ஸாக எனக்கு பீன்னு ஒன்று கிடைக்குது. அந்த பீல நான் வாட்டரை ஆட் பண்ணுறப்போ எனக்கு திருப்பவும் ஏ கிடைக்குது. அப்போ ஏபி என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்க, ஏதான் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் ClSO4.5H2O. அதை நான் ஹீட் பண்ணுறப்போ தண்ணி பிரிஞ்சு போயிடுது, ஸோ கலரும் போயிடுது. ப்ளூ கலர்ல இந்த காம்பவுண்ட் கலர்லெஸ்ஸா இருக்கு, காப்பர் சல்ஃபேட் மட்டும்தான் இருக்கு, அது ஆன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். இப்போ இதுல நான் என்ன ஆட் பண்றேன்? இந்த தண்ணியை திருப்பி ஆட் பண்றப்போ பேக் டு அகெயின் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் கொடுக்குது, ஸோ இந்த ப்ளூ கலர் கிடைக்குது. புரிஞ்சதா? ஓகே, சூப்பர். ஹையரோட திங்கிங் கொஷின்ஸ் வந்து நம்ம புரிஞ்சிட்டோம்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம வந்து எழுதிடலாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ வந்து நிறையா பேர் வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லைவை நான் எண்டு பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது இன்னும் ஒரு 2 minutesல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வந்து எப்பயுமே இருக்கும். சரியா? கமெண்ட்ஸில் வரும், அது வந்து சாட் செக்ஷனில் வராது. ஸோ இன் அனதர் 2 minutes நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிகல்ஸுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கிளியராக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிகல்ஸில் என்னதான் கஷ்டமாக இருக்குது, என்னதான் உங்களுக்கு ஹெல்ப் வேணும், கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெக்கார்டில் எழுதி தர முடியாது. அப்போ ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு கால்குலேஷன் பார்ட் கஷ்டமா, ஐடென்டிஃபிகேஷன் கஷ்டமாக இருக்கா, என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கிளியராக எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? நான், ஆஷா மேம், யாழினியன் சார் எல்லாருமே படித்து பார்த்துட்டு we will help you out. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்ப்பா. டாடா, வில் மீட் இன் அனதர் லைவ் செஷன் டுமாரோ. ஓகே, அதான் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எஸ்வி அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் கேளுங்க. சரியா? இப்போ இல்லை, நான் லைவ் எண்டு பண்ணதுக்கு அப்புறமா, லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ தட் நான் அந்த கமெண்ட்ஸை போயிட்டு படித்து பார்ப்பேன். சரியா? எஸ், டாடா, குட் நைட். ஏய், இன்ஸ்டா ஐடிலாம் யாரும் யார்கிட்டையும் கேட்டு தயவுசெய்து இன்ஸ்டாலாம் பேசிட்டு இருக்காதீங்க.